ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா எலிசியம். மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ்லாம் பார்த்துடலாம். மேக்ஸ் இந்த படத்தோட ஹீரோ, ஃப்ரே இவன் இந்த படத்தோட ஹீரோயின், ஜூலியோ ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஜான் ஆர்மடைன் கம்பெனியோட சிஇஓ, அப்புறம் எலிசியமோட டாய்ஸை இவன் தான் டெவலப் பண்ணியிருப்பான். டெலகோட் எலிசியமோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி, க்ரூகர் இவன் ஸ்லீப்பர் ஏஜெண்ட், பட்டேல் எலிசியமோட பிரசிடெண்ட், ஸ்பைடர் இவன் ஒரு டெக்கி எலிசியம்னுக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பான். இந்த ஸ்டோரி 2154 வருஷம் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போது உலகத்தில் பொல்யூஷனும் பாப்புலேஷனும் ரொம்ப அதிகமாகிடுது. அதனால ரொம்ப பணக்காரங்க எல்லாம் விண்வெளியில் ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கே குடிபெயர்றாங்க. ஓப்பன் பண்ணால் குட்டி மேக்ஸும் குட்டி ஃப்ரேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரே என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு புக்கை காட்டி, இது எலிசியம், இங்கே ரோபோட்ஸ்லாம் அவங்களுக்கு வேலை பார்க்கும், இங்கே போனால் நமக்கு எந்த நோயும் வராது, நம்மளுக்கு வயசும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட மேக்ஸ், நான் ஒரு நாள் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போவேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே மேக்ஸ் கண்ணை முழிக்கிறான். இப்போது மேக்ஸ் பெரியவனாக வளர்ந்துட்டான். அவன் இப்போ கிளம்பி அவனோட கம்பெனிக்கு போயிட்டுருக்கான். அதுக்காக அவன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது அங்கே வர ரோபோட்ஸ் அவனை செக் பண்ணுறாங்க. அப்போது மேக்ஸ் அவனோட பேகை கொடுக்காம காமெடி பண்ணுறான். அதுக்கிட்ட ரோபோட்ஸ் கடுப்பாகி அவனோட கையை உடைச்சிட்டு அவன் பேகை செக் பண்ணுறாங்க. அந்த பேக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ரோபோட்ஸ் போயிடுதுங்க. கை உடைஞ்சதுனால மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே ஒரு நர்ஸ் மேக்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வராங்க. அவங்க யாருன்னா ஃப்ரே தான். ஃப்ரே, உன்னை பார்த்ததில் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீ எப்போ இங்கே திரும்பி வந்த? ஓ, கடைசியில் நீ நர்ஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் கூட டின்னருக்கு வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு ஃப்ரே, இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட மேக்ஸ், அட்லீஸ்ட் காஃபிக்காவது வாவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட ஃப்ரே, ஓகே, நைட்டு காஃபிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட மேக்ஸ் ஹாப்பியாக அங்கேருந்து அவனோட கம்பெனிக்கு போகிறான். அங்கே போன உடனே அந்த சூப்பர்வைசர், மேக்ஸ் நீ இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்க, அதனால் உனக்கு ஆஃப் டே லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்ட மேக்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மேக்ஸ் வேலை பார்க்குற கம்பெனி எதுனா ஆர்மடைன். இங்கே ரோபோட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ ஜான் கார்லைல். அப்படியே இந்த பக்கம் ஸ்பைடரோட பிளேஸில் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க கையில் ஐடியை பென் பண்ணிகிட்ருக்காங்க. இது எலிசியமோட ஐடி. எல்லாத்தையும் இப்போ அங்கேருந்து ஒரு 3 ஷிப்பில் ஏற்றி எலிசியமை நோக்கி அனுப்பி விடுறான். அப்போது அந்த பக்கம் செக்யூரிட்டி அலர்ட் காட்டுது. அதை பார்த்த டெலகோட் திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த 3 ஷிப்பும் திரும்பி போகாமல் எலிசியம் பக்கத்தில் வந்ததுனால அவங்க ஸ்லீப்பர் ஏஜென்ட்டான க்ரூகரை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அவங்கிட்ட அந்த ஷிப்பை ஷூட் பண்ண சொல்கிறாங்க. க்ரூகரும் அதே மாதிரி ஷூட் பண்ணுறான். அதில் 2 ஷிப் வந்துட்டு வெடித்து செத்துறது. ஒரு ஷிப் மட்டும் எப்படியும் மிஸ் ஆகி எலிசியமுக்குள்ளே லேண்ட் ஆகிடுது. அதில் ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கிற வீட்டோட கிளாஸை உடைச்சி அங்கே இருக்க மெட்பேயில் அந்த பொண்ணை படுக்க வைக்கிறா. அந்த குட்டி பொண்ணால் நடக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஐடியை ஸ்கேன் பண்ண மெட்பே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பொண்ணு உடனே நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. உடனே அங்கே வர ரோபோட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி இன்னொரு ஷிப்பில் ஏற்றி பூமிக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் மேக்ஸ் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அவனை பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்டு ஜூலியோ, உனக்கு என்ன ஆச்சு, எப்படி இந்த கை உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் காரை திருட போகணும், நாளைக்கு என் கூடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு என்னால் முடியாது, நான் மறுபடியும் வந்துட்டு ஜெயிலுக்கு போக விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேக்ஸ் போயிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மேக்ஸ் மறுபடியும் கிளம்பி கம்பெனிக்கு போயிட்டுருக்கான். எப்பவும் போல் ரோபோட்ஸோட பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ரேடியேஷனுக்காக ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணுறான். ஆனால் அந்த டோர் கரெக்டாக லாக் ஆகலை. ஸோ உள்ளே போயிட்டு அதை கரெக்டாக லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சூப்பர்வைசர் சொல்கிறான். இல்லைனா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறான். அதை கிட்ட மேக்ஸ் உள்ளே போயிட்டு அங்கேருந்து அந்த பொருளை நகர்த்துறான். அந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது.
மேக்ஸ் உள்ளே இருக்கும்போதே அந்த ரேடியேஷன் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து அலர்ட் வருது. அங்கேருந்து எல்லாரும் ஓடி போய் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ரேடியேஷனுங்கிறதுனால கடைசியில் ஒரு ரோபோட் தான் அவனை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருது. அதை பார்த்து ஜான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு அந்த சூப்பர்வைசர் அவனுக்கு இந்த மாதிரி ரேடியேஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கிட்ட ஜான் அவனை இங்கேருந்து சீக்கிரம் அனுப்பு, அந்த பெட்டில் அவனோட ரத்தம் கீழே படிஞ்சிட போகுது, என்னால் அந்த பெட்டை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் எலிசியமில் பிரசிடென்ட் பட்டேல் இருந்துக்கிட்டு டெலகோட் கிட்ட எதுக்கு இப்படி பண்ண, இதில் 46 பேர் இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லீப்பர் ஏஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி ஸ்லீப்பர் ஏஜென்ட்லாம் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரூகரை அவங்களோட இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த டெலகோட்டுக்கு பட்டேல் மேலே கொஞ்சம் கோவம் வருது. இந்த பக்கம் க்ரூகருக்கு அலர்ட் வருது, இந்த மாதிரி உங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த க்ரூகர் செம்மையாக கடுப்பாரான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் மேக்ஸ் கண் முழிக்கிறான். அவன் அந்த ரோபோட் கிட்டே எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ரோபோட் இந்த மாதிரி உன் பாடியில் ஹெவி ரேடியேஷன் பாஸ் ஆகிடுச்சு, உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா செயலிழந்துட்டே வரும், இன்னும் 5 நாளில் நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அவன்கிட்ட ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகலாம், உங்களோட சர்வீஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுது. வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிற மேக்ஸை பார்த்து ஜூலியோ ஓடி போய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மேக் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, நான் உள்ளே போயிருக்க கூடாது, இப்போ நான் 5 நாளில் சாக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். கடைசியில் ஒரு வழியாக அவன் சொல்கிறது ஜூலியோக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்பைடர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க போகிறேன், எலிசியமில் இருக்க மெட்பேனை குணப்படுத்தும், நாங்கள் எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சொல்கிறான். அப்படியே எலிசியமாக காட்டுறாங்க. அங்கே டெலகோட் ஜான் கிட்ட நீ தானே டாஸை உருவாக்குன, என்ன எலிசியமோட பிரசிடென்ட் ஆக்கு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் 200 வருஷத்துக்கான கான்ட்ராக்டையும் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு ஜானும் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஸ்பைடர் மீட் பண்ணுற மேக்ஸ் நான் இந்த மாதிரி எலிசியம் போகணும், எனக்கு ஒரு டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதுக்கு மேக்ஸ் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மேக்ஸ் நான் இந்த மாதிரி 5 நாளில் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கிட்ட ஸ்பைடர் சரி எனக்கு ஒரு வேலை பண்ணக்கூட, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எலிசியமோட சிட்டிசன் யாராவது ஒருத்தரை ஹேக் பண்ணி அவங்களோட ட்ரெயின்லேருந்து அவங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன், அவனோட பாஸ்வேர்டு, அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு ஒரு எக்ஸோ சூட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா ஜான் வந்து அவனோட ஆஃபீஸில் டாஸில் எல்லா சேஞ்சஸும் பண்ணிவிட்டு அதோட டேட்டாவை அவனோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் மேக்ஸ் கண்ணை முழிக்கிறான். அவன்கிட்ட ஸ்பைடர் நீ யார் டார்கெட்டாக சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மேக்ஸ் அவனோட பாஸ் தான் சொல்கிறான், அதாவது யாருன்னா ஜான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எலிசியமாக கண்ட்ரோல் பண்ண தேவையான ஃபுல் டேட்டாவும் ஜானோட மூளையில் தான் இருக்குது. இது தெரியாமல் அன்றைக்கி ஈவினிங் எலிசியம் கிளம்புற ஜானோட ஷட்டிலை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த ஷட்டில் ஒரு பிளேஸில் போய் லேண்ட் ஆகுது. அங்கே உடனே மேக்ஸும் அவனோட டீமும் போகிறாங்க. எப்படியும் அங்கே ரோபோட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு ஜானோட தலையில் அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி அவனோட மூளையில் இருக்க எல்லா டேட்டாவையும் மேக்ஸோட மூளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போது டேட்டா எதுவுமே வரல, இங்கே என்னமோ தப்பாயிடுச்சு, டேட்டா எதுவும் நம்மளால் எடுக்க முடியாது, சீக்கிரம் நிறுத்தி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே எலிசியம் சிட்டிசன் ஒருத்தங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் போகுது. அதை கேட்டு டெலகோட் க்ரூகர் கிட்ட அவனை போயிட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் இங்கே வரத்துக்குள்ளே மேக்ஸ் எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த இடத்துக்கு வர க்ரூகர் அவனோட டீமில் இருக்கிற 3 பேர்த்தையும் சாகடிச்சிடுறான், ஜூலியோவையும் சாகடிச்சிடுறான். இப்போது மேக்ஸ் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிக்கிறான். அவனை க்ரூகர் துரத்திக்கிட்டே போகிறான். கொஞ்ச நேரத்தில் மேக்ஸ் காணாமல் போயிடுறான். அதனால க்ரூகர் அவனோட ட்ரோன்ஸை ஆக்டிவேட் பண்ணி விடுறான். மேக்ஸ் என்ன பண்ணுறான்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேவோட வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஃப்ரே வந்துட்டு மேக்ஸோட அடிப்பட்ட காயத்துக்கெலாம் மருந்து போடுறான். அப்போது ஃப்ரேவோட பொண்ணு அங்கே வரா. அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரே சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸோட கையில் இருக்கிற எலிசியமோட ஐடியா பார்த்துட்டு இவளை அங்கே கூட்டிகிட்டு போனால் இவளை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு இவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட மேக்ஸ் இல்லை நானே இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்கேன், நானே ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கேன், என்னால் கண்டிப்பாக அங்கே போக முடியாது, இவளை கண்டிப்பாக என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போது அந்த ட்ராய்ட்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணுறதுங்க. அப்போது க்ரூகருக்கு மேக்ஸ் இருக்கிற இடம் தெரியுது. மேக்ஸை பிடிக்கிறதுக்காக அங்கே போகிறான். ஆனால் அதுக்குள்ளே மேக்ஸ் தப்பிச்சிடுறான்.
அதை பார்த்த க்ரூகர் மேக்ஸ் இந்த வீட்டிலேருந்து தான் வெளில போனான், அவன் அவன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேவை பிடிச்சி அடிக்கிறான். ஃப்ரே என்ன சொல்கிறானா, அவனுக்கு அடிபட்டுருந்துச்சு, அவனோட காயத்துக்கு மருந்து போட்டேன், அவ்வளோதான், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறா. உடனே க்ரூகர் ஃப்ரேவோட பொண்ணை பிடிக்க போகிறான். அப்போ ஃப்ரே அவளுக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கிட்ட க்ரூகர் உண்மையாகவே அவளுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரே சொல்கிறா. உடனே க்ரூகர் என்ன பண்ணுறான்னா அவங்க 2 பேர்த்தையும் அந்த ஷட்டிலில் ஏற்றிக்கிறான். மேக்ஸிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் மேக்ஸ் என்ன பண்ணுறான்னா ஸ்பைடர் கிட்ட போகிறான். இந்த மாதிரி என்னால் எந்த டேட்டாவும் எடுக்க முடியல, தயவு செஞ்சு நீ எப்படியாவது எலிசியம்க்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்பைடர் இங்கே இருக்க மொத்த சிக்னலையும் கட் பண்ணிட்டாங்க, அப்போனா தெரிஞ்சுக்கோ அவங்க கிட்டேருந்து நீ பெருசாக எதையும் எடுத்துகிட்டு வந்திருக்க, ஸோ மூளையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மேக்ஸ் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஏதோ இருக்குது, நான் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது எலிசியமோட மொத்த டேட்டாவும் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணால் மேக்ஸ் இறந்துருவான்னு சொல்கிறான். அதை கிட்ட மேக்ஸ் எனக்கு இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். அங்கே அவன் அடிச்சு போட்ட ஒரு ட்ராய்டை எடுத்து நான் இங்கே தான் இருக்கேன், என்னை வந்து புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் அவனை சாகடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு டெலகோட் கிட்டே கேட்குறான். ஆனால் டெலகோட் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவன்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, அவனை சாகடிக்காமல் எலிசியம்க்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கிட்ட க்ரூகர் மேக்ஸை எலிசியம்க்கு கூப்பிட்டு போகிறான். மேக்ஸ் அந்த ஷட்டில் ஏற்றிட்டு க்ரூகர் அங்கேருந்து கிளம்புறான். ஷட்டில் ஏன்னா மேக்ஸுக்கு ஒரு ஷாக் இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த ஷட்டிலுக்குள்ளே ஃப்ரேவோட பொண்ணும் இருக்கா. ஃப்ரேக்கு மேக்ஸ் மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது க்ரூகர் ஃப்ரேவை டிஸ்டர்ப் பண்ணுறான். அது பார்த்தா மேக்ஸ் க்ரூகர் கூட சண்டை போடுறான். அப்படி சண்டை போடும்போது அவன் கையில் வச்சிருந்த பாம்பு வெடிக்குது. அதில் க்ரூகர் அங்கேயே இறந்து போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷட்டிலில் ஒரு ஓட்டை விழுந்து அது அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது. அதுலேருந்து வெளியே வர ஃப்ரே பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டோட கிளாஸை உடைச்சு அதுக்குள்ளே அவளோட பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க மெட்பேல படுக்க வைக்கிறா. ஆனா அந்த குட்டி பொண்ணோட கையில எலிசியமோட சிட்டிசன்ஷிப் ஐடி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மெட்பே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. அப்படியே இந்த பக்கம் மேக்ஸை சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவனோட உடம்புல வந்து எப்படி அந்த டேட்டா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஸ்பைடர் என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு எலிசியம்குள்ள என்டர் ஆகுறான். அப்படியே க்ரூகரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா க்ரூகரோட பாடி எடுத்துட்டு போய் மெட்பேல வைக்கிறாங்க. அந்த மெட்பே அவனோட ஃபேஸை ஃபுல்லா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவனுக்கு உயிரும் கொடுக்குது. அங்கேருந்து எந்திரிச்சு க்ரூகர் அவனோட ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறான். அவனோட ஏஜ் கொஞ்சம் கம்மியான மாதிரியும் ஃபேஸில் நிறைய சேஞ்சஸும் தெரியுது. அப்போது அங்கே வர டெலகோட் நீ என்ன பண்ணியிருக்க, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு க்ரூகர் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அவன் டெலகோட்டோட கழுத்துலேயே ஒரு கண்ணாடி பீஸை வச்சு குத்தி அவளை தூக்கி ஒரு ரூம்குள்ளே போட்டுடுறான். அந்த ரூமில் தான் இப்போது ஹீரோயினையும் அவளோட பொண்ணையும் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போது ஹீரோயின் டெலகோட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணுறா, ஆனாலும் முடியல, டெலகோட் இறந்துடுறா. இனிமேல் இந்த எலிசியத்துக்கு நான் தான் பிரசிடென்ட், எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 வேலைக்காரங்க கிட்ட சொல்கிறான். அவனுங்களும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ரூம் எல்லாத்தையுமே வந்துட்டு பாம்பு போட்டு வெடிக்க வச்சிடறானுங்க. அப்போது எலிசியமில் லேண்ட் ஆகுற ஸ்பைடர் என்ன பண்ணுறான்னா மேக்ஸை கண்டுபிடிக்கிறான். மேக்ஸை கண்டுபிடிக்கிற ஸ்பைடர் அவன்கிட்ட இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து அதில் எலிசியமோட சிட்டிசனில் யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் இப்போ இந்த சிஸ்டமை ரீபூட் பண்ணோம் அப்படின்னா நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட மேக்ஸ் பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். கடைசியாக பட்டனை அழுத்திருக்க முன்னாடி ஹீரோயின் கிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன் பொண்ணை நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பட்டனை கிளிக் பண்ணுறான். சிஸ்டம் ரீபூட் ஆகுது. அப்போ மேக்ஸ் இறந்து போயிடுறான். சிஸ்டம் ரீபூட் ஆனதுக்கப்புறமா பட்டேல் ஸ்பைடரை பிடிக்க சொல்கிறாரு. அப்போது அந்த ரோபோட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவரே எலிசியமோட சிட்டிசன், எங்களால் அவரை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்படியே இந்த பக்கம் ஃப்ரே அந்த பொண்ணை அந்த மெட்பேல படிக்க வச்சு அவளோட உடம்பை குணப்படுத்திடுறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பூமியில் இருக்கவங்களும் எலிசியமோட சிட்டிசன் ஆனதுனால அங்கே இருக்கிற ஷட்டில்லாம் பூமிக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்களாம் கூட்டிகிட்டு போய் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண போகுது. அப்படியே பூமியில் இருக்கிற மக்கள்லாம் எலிசியமை நோக்கி போகிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.